இப்போ இந்த சக்கையை வச்சு இன்றைக்கி ஒரு சக்கை அவியல் வைக்க போகிறோம். பார்த்துடுங்க, இது ஒரு முழு சக்கை. நான் இப்போ அதை வெட்டி எடுக்கேன். இப்போ எல்லாம் வெட்டி வச்சுருக்கு. இனி இது சோலையை பறிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம சக்கையெல்லாம் க்ளீனாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சருவம் நரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இனிமேல் நம்ம எப்போவுமே சக்கை எடுக்கும்போது இந்த அருவாள்லேயும் இந்த கத்திலையும் நல்ல தேங்காய் எண்ணெயை நல்லா தொட்டு போட்டுடுங்க. நல்லா தொட்டு போட்டுக்கிட்டு அப்புறம் நீங்கள் சக்கையை வெட்டுங்க. நமக்கு இந்த பாருங்க அதிக காரம் இதில் ஒட்டாது. இனி நம்ம சக்கை சோளை எடுத்தாச்சு. இனி இந்த சோளையை நம்ம ரெண்டாக பொழந்து அந்த சக்கை குருவை தனியாகவும் சக்கை சோளையை தனியாகவும் வேவிக்கிற எடுக்கிற பக்குவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இனி இதை கொண்டு தூர போட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் மற்றது எடுக்கலாம். இனி இந்த சக்கையை நம்ம மேலே உள்ள அந்த 1, 2 வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த கத்திலையும் நம்ம தேங்காய் எண்ணெய் தொட்டுடுங்க. தொட்டுட்டு இப்படி போட்டுருங்க. சக்கை குருவையும் நம்ம ரெண்டாக பொழந்துட்டு இந்த தொலி எடுத்தோம்னா நமக்கு வந்துடும். அந்த சக்கை வேவிக்கமோ நம்ம சக்கைக்குரு எவ்வளோ சக்கைக்குரு வருதோ அந்த சக்கைக்குரு அவ்வளோத்தையும் நம்ம போடணும். சக்கைக்குருன்னா சக்கை கொட்டை, நம்ம கேரளாவில் வந்து குருன்னு தான் சொல்லுவாங்க. இதை எடுத்துடலாம். எடுத்து இது கூட போட்டுடணும். எல்லாம் க்ளீனாக எடுத்துட்டு இனி இது நம்ம ஒன்று கூட அரியிறத நான் உங்களுக்கு க்ளீனாக காட்டுறேன். இந்த சக்கை அவ்வளோத்தையும் இப்போ நல்லா விருத்தியாக வச்சு இனி
நல்லா அந்த சக்கை குருவில் உள்ள அந்த தொலி, சக்கை மேலே உள்ள அந்த பூந்தி எல்லாம் எடுத்து மாற்றியாச்சு. இனி இந்த சக்கையை நம்ம அப்படி குழந்துட்டு இப்படி அறியா இதெல்லாம் ஃபுல்லாக அரிஞ்சிட்டு இந்த சக்கை குருவெல்லாம் தோலி எடுத்து போட்டிருக்கலாம். அதை நம்ம இப்படி ரெண்டாக குழந்து இது உள்ளே போடணும். இது உள்ளே போட்டுட்டு அப்புறம் இதை நல்லா பைப்பில் கொண்டு நல்லா நம்ம கழுகணும். அரிஞ்சு வச்சுட்டு இந்த சக்கையை நல்லா தண்ணி விட்டு நம்ம கழுவிடலாம். அடுப்பில் வச்சுருக்கு. நம்ம அந்த 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி சக்கையை அடுப்பில் வச்சாச்சு. இனி இதுக்கு தேவையானது ஒரு பெரிய பாதி முறி தேங்காய், கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஜீரகம், ஒரு வெளுத்துள்ளியில் ஒரு அரை வெளுத்துள்ளி எடுத்திருக்கேன். அவ்வளவு வெளுத்துள்ளி வேணும். இன்னும் இந்த நல்ல மிளகு நுழவல் எடுத்துடுங்க. எடுத்து இனிமேல் தான் உரலில் போட்டு நம்ம ஒரு சதைக்கணும். ரொம்ப அரைக்கக்கூடாது, பிரிவிருப்பாக அரைச்சி எடுக்கணும். சக்கை வெந்துட்டானி பார்க்கலாம். இனி தீயை குறைச்சி வச்சுக்கணும். வச்சுட்டு தேங்காய் அரைச்சதை நம்ம உள்ளே போட்டுடலாம். இதுக்கு தேவையான உப்பு அது கொதிச்சு வந்தோடனே போட்டுட்டேன். நான் அது உங்ககிட்ட காட்டலை. தேவையான உப்பு அதுக்கு போட்டுக்கிடுங்க. இப்படி அவ்வளோதாங்க. இதை நல்லா கிண்டி கொடுத்தா போதும். அது கொதிச்சு வரும்போது நம்ம உப்பு போடணும். தீயை குறைச்சி வச்சுருக்கேன். குறைச்சி வச்சுட்டு தேங்காயும் போட்டு நம்ம இப்படி கிண்டணும்.
இந்த கரண்டிக்கு நம்ம ஒரு கரண்டி நிறைய தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். ஒரு கரண்டி நிறைய எடுத்துருக்கேன். அவ்வளோதாங்க. நீ கிண்டி விட்டு நம்ம எடுத்தால் போதும். உப்பு எல்லாம் நல்லா கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். மூடி போட்டுருங்க.